ஹலோ ஆல், வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். நம்ம இன்னைக்கு யூனிட் 9ஓட பார்ட் 2 வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க உடனே போய் பாருங்கள். அதோட கண்டினியூவேஷன் தான் இது. அதை பார்த்துட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். வென் வாஸ் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் enacted? இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது நிலையான வளர்ச்சி இலக்குகள். இந்த நிலையான வளர்ச்சி இலக்குகளோட எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஷார்ட்டாக இதை நம்ம எஸ்டிஜி அப்படின்னு சொல்லலாம். இதில் மொத்தமாக எத்தனை இலக்குகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா 17 இலக்குகள் இருக்குது. 17 கோல்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் இதோட டார்கெட் இயர், இதோட இலக்கு ஆண்டு. டார்கெட் இயர் எப்போ அப்படின்னு பார்த்தா 2030 2030 இதோட இலக்கு ஆண்டு சொல்லியிருக்காங்க. இயற்கை சார்ந்த என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விதமான இதுவும் பண்ணுவாங்க. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பற்றி நமக்கு 11th 12th ஜியாகிரஃபியில் கொடுத்துருப்பாங்க. ரெஃபர் பண்ணினா ரொம்ப ஈஸியாக புரியும். ஆப்ஷன் இதுக்கு என்ன? வென் வாஸ் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் enacted? நிலையான வளர்ச்சி இலக்குகள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 2015. 2015 அப்படிங்கிறத ஆன்சர். ரிமைனிங் இருக்கிறது பார்த்துடலாம். 1990. இந்த 1990 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI இண்டெக்ஸ் 1990 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 2000 2000 மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்லையும் மில்லேனியம் வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த மில்லேனியம்க்கு எக்ஸாக்டா தமிழ்ல என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியல. யாருக்காச்சும் தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க. மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், மில்லேனியம் வளர்ச்சி குறியீடு அப்படிங்கறத எழுதிக்கோங்க. மில்லேனியம்க்கு தமிழ்ல தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2010 2010 இதுல நமக்கு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், பாலின சமத்துவமின்மை. 1 செகண்ட் சொல்லிடுறேன். வென் வாஸ் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் enacted? நிலையான வளர்ச்சி இலக்குகள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2015. 1990 1990 HDI மனிதவள மேம்பாட்டு குறியீடு கொண்டு வந்திருப்பாங்க. 2000 2000 மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல், மில்லேனியம் வளர்ச்சி இலக்குகள். 2010 ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். ஸோ 2010 ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். 2010 பாலின சமத்துவமின்மை கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்? எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ், ஓகேவா? இந்த எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆற்றல் மாற்றம் குறியீடு. நோட் பண்ணிக்கோங்க, ஆற்றல் மாற்றம் குறியீடு. எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 67. இந்தியாவோட ரேங்க் 67. எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் 67. ஆற்றல் மாற்றம் குறியீடுல இந்தியாவோட ரேங்க் 67 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 80 அப்படிங்கிறது குளோபல் சைபர் கிரைம் ரிப்போர்ட். குளோபல் சைபர் கிரைம் ரிப்போர்ட், உலகளாவிய குற்ற அறிக்கை. உலகளாவிய குற்ற அறிக்கை 80. 40 அப்படிங்கிறதுல குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ். குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ். ஸோ உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடு. உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடு 67 பார்த்துட்டோம். எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் இங்கே இருக்கு. எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் 127 குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். பாலின இடைவெளி குறியீடு. உலகளாவிய பாலின குறியீடு 127ங்கிறது உலகளாவிய பாலின குறியீடு. குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். Question number 5. Match the following. ஒரு match the following கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், லேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ட். நில மேம்பாட்டு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. நில மேம்பாட்டு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. வேற கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ஏ
வந்து 1921. அப்போ லேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ட் வந்து 1921 கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்ராஸ் இரிகேஷன் ஆக்ட். மெட்ராஸ் இரிகேஷன் ஆக்ட் நீர்ப்பாசனம். மெட்ராஸ் நீர்ப்பாசன சட்டம். மெட்ராஸ் நீர்ப்பாசன சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1923. 1923. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1929. 1929. லாஸ்ட்டாக நமக்கு இண்டோ ரிலீஜியஸ் என்டவுமெண்ட் போர்டு. ஹிந்து ரிலீஜியஸ் என்டவுமெண்ட் போர்டு. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து பொது சேவை ஆணையம். தமிழ் எழுதுறவங்க எழுதிக்கோங்க. பொது சேவை ஆணையம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 1929. இந்து ரிலீஜியஸ் என்டவுமெண்ட் போர்டு. இந்து சமய அறநிலைய வாரியம். இந்து சமய அறநிலைய வாரியம். இந்த இந்து சமய அறநிலைய வாரியத்தோட இயர் வந்து 1926. 1926. ஒன் செகண்ட் சொல்லிடுறேன். லேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ட் நில மேம்பாட்டு திட்டம் 1921. மெட்ராஸ் இரிகேஷன் ஆக்ட் மெட்ராஸ் நீர்ப்பாசன திட்டம் 1923. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொது சேவை ஆணையம் 1929. ஹிந்து ரிலீஜியஸ் என்டவுமெண்ட் போர்டு இந்து சமய அறநிலைய வாரியம் 1926. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் உங்களுக்கு வேற என்னெல்லாம் கண்டென்ட் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதை சொல்லுங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் வித் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் யூனிட் 9 கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சயின்ஸ் கிளாஸ் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வேற என்னெல்லாம் கிளாஸ் உங்களுக்கு அப்கமிங் டேஸில் சீக்கிரம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. கண்டிப்பாக அந்த கிளாஸஸும் நம்ம எடுத்துகிட்டு போவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.